வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி டுடே சூப்பரான நைட் டின்னரு இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம். தக்காளி சேமியா. அது என்ன தக்காளி சேமியான்னு நிறைய பேர் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா காயட்டும். கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதனால் நான் ஜஸ்ட்டு தொடச்சி வச்சுருக்கேன். பட் ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. இது மாதிரி நீங்கள் யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இப்போ நல்லா நம்மளுக்கு கடாய் வந்துட்டு சூடு ஏறிடுச்சு. ஆயில் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 3 ஸ்பூன் ஆயில் நான் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா காய விடுங்க. அதுக்குன்ட்டு ரொம்ப காய வச்சிடாதீங்க. அப்போ ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா நம்ம கடுகு போட்டவனே தீஞ்சிடும். ஸோ அதனால் கரெக்டான ஸ்டேஜில் கடுகு போடலாம். கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது. கருவேப்பிலை வந்துட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து ஈரமாக போட்டதுனால, வாஷ் பண்ணி போட்டதுனால அப்படியே இருக்குது, நம்மளுக்கு படப்படன்னு வெடிக்குது. ஸோ முந்திரி வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. கடலைப்பருப்பு வந்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கடலைப்பருப்பு வந்துட்டு நம்மளுக்கு சிகப்பு நிறமாக வரணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பொரிய வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம், இல்லை எல்லாம் ஒன்றா கூட பண்ணலாம். பச்சை மிளகாய் வந்து ரவுண்டாக 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 3 பேர், ஒரு கவர் சேமியாவுக்கு தான் நான் சொல்கிறேன் அளவு. நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சிகப்பாக வேண்டாம், இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டால் போதும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கி வரும், அதுக்காக தான் உப்பு நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம். ஸோ தக்காளி வந்துட்டு ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி அப்படியே போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லா வந்துட்டு வறுபடணும், இல்லைனாக்கா நம்மளுக்கு அது நச்சுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நல்லா இருக்காது. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க தக்காளி போட்டுட்டு. அப்புறம் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். அது காரமே இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு கலருக்காக நான் போட்டிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் காரம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னாக்கா வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். நான் ஒரு கவர் சேமியாவுக்கு தான் நான் அளவு சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி அளவு வந்துட்டு அந்த சேமியா வந்துட்டு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 3/4 கப்பு தண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா உதிரியாக வரும் சேமியா. ஸோ நல்லா இந்த தண்ணி கொதிச்சோடனே நம்ம சேமியா போடணும். உப்பு செக் பண்ணி பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். காரம் பத்தலைனாக்கா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து சட்னி எதுவும் தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்டுடலாம். ஏன்னா இதுலேயே காரம் எல்லாமே இருக்குது, அதனால தான் நம்ம வந்து தனி மிளகாத்தூள் போடுறோம். ஸோ மூடி வச்சுருங்க. தண்ணி சீக்கிரமாக கொதித்து வரும். தண்ணி கொதித்தோடனே தான் நம்ம சேமியா போட்டால் சேமியா நல்லா உதிரியாக வரும். இல்லைனாக்கா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே தண்ணியோடையே பெசறிடும் அந்த சேமியா. ஸோ சாப்பிடவும் நல்லா இருக்காது நம்மளுக்கு. எப்போவுமே இந்த சேமியா வந்துட்டு தக்காளி சேமியா உதிரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். எப்படி தக்காளி சாதத்துக்கு நம்ம உதிரியாக இருந்தால் நல்லா இருக்குமோ அதே மாதிரி தான் இது. ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு பேக்கெட் சேமியா தான் போடுறேன். ஆல்ரெடி வறுத்து இருக்குது சேமியா, ஸோ அதனால் நான் அப்படியே போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு வறுக்காத சேமியா எடுத்தீங்கன்னாக்கா வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கவர் ஃபுல்லாக சேமியா போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் லைட்டாக நொறுக்கி கொடுத்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க.
சிம்மில் வச்சுருங்க. எனக்கு ஹையில் வச்சா நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் அப்படியே இழுந்துரும். இப்போ பாருங்கள், தண்ணியோட கன்சிஸ்டன்சி இப்படி தான். நீங்கள் அப்படி அளந்து போட்டாலும் ஓகே. ஒரு கப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 3/4 கப்பு தண்ணி, அதுதான் பதம். இல்லைனாக்கா இப்படி தண்ணி ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் பிசர்னா மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு தண்ணியும் சேமியாவும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வெந்து வரும்போது நம்மளுக்கு சேமியா உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா பாருங்கள், இப்போது சூப்பராக நம்மளுக்கு நூடுல்ஸ் மாதிரி நல்லா சேமியா எப்படி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தாலும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு சேமியா ரெடி ஆகிடுச்சு, தக்காளி சேமியா. இப்போ ஒரு கருவேப்பிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.